இஷ்டம் இல்லையா? என்ன விளையாடுறியா? நாளைக்கு அவங்க வீட்டில் தான் நீ போய் வாழ போற, தெரியும்ல? என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லப்பா. என்னது கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? தலைக்கு வசதி பண்ணி இப்படி அடிக்க போறீங்களே? பின்ன என்னடி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறான். இவளை அடிக்காம எடுத்து வச்சு கொஞ்சம் சொல்றியா? ஏய், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்ச கொன்னுடுவேன். மரியாதையா கல்யாணத்துக்கு ஒத்துக்க, புரியுதா? இத பாருங்க, நீங்க உள்ள போங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். போங்க. ஏய், அவகிட்ட பேசுறதா இருந்தா நல்லா புரியும்படியா ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லு. இது வெறும் கல்யாணம் இல்ல, என்னோட கௌரவம். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்சீங்க, 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. உட்காருடி. என்னடி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி உங்க அப்பாவோட ஆத்திரத்தை நீ கலப்புற? அம்மா, நிச்சயதார்த்த சமயத்துல ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேனே தவிர என் மனசு ரொம்ப சங்கடப்படுதுமா. அபியக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுமோங்கிற சங்கடம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஏற்பாடு எதுவுமே கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. பெரியம்மா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும்? சுமதி, அர்த்தம் இல்லாம பேசாதம்மா. ஆனந்தியோட நல்ல மனசுக்கு இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சு போயிருக்கே. இத பாருமா, ஆரம்பத்துல இருந்தே உன் மேல அவங்க யாருக்கும் கோவமோ வருத்தமோ கிடையாது. அபியும் ஆனந்தியும் உன்னையும் ஒரு தங்கச்சி மாதிரி தாம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. இத பாரு, அப்புறம் எதுக்கு நீ இப்படி வருத்தப்படுற? அந்த நல்ல மனசை நினைச்சாதாமா ரொம்ப கூச்சமா இருக்கு. அவங்கள வருத்தப்பட வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அம்மா, நீ கூட அவங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்க. சுமதி, அவங்க மேல நான் ஏன் இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? கற்பகம் அக்கா எனக்கு கூட பிறக்காத அக்கா. இன்னைக்கு நாம நல்லா வாழறதுக்கு அவங்க மனசு ஒரு காரணம். நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ உடம்புக்கு முடியாம கிடந்த. அந்த சமயத்துல எனக்கும் உடம்பு முடியல. அப்போ உடனே ஹாஸ்பிட்டலா தூக்கிட்டு போனது கற்பகம் அக்கா தான். உனக்காக கோயிலா வேண்டிக்கிட்டதும் அவங்கதான். ஆமா சுமதி, அந்த நல்ல மனசுக்கு தான் நான் அவங்க கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கேன். அபி கூட கற்பக அக்கா மாதிரி தான் நம்ம எல்லார் மேலயும் ரொம்ப பாசத்தை வச்சிருக்கா. சுமதி, நீ இப்பவாது அவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத பாரு, கல்யாணத்தை வேண்டான்னு மட்டும் சொல்லாத. என்ன, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எனக்கு மட்டும் இல்ல, அபி வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் விருப்பம். இத பாரு, கண்ணை தொடச்சுக்க. இனிமே கல்யாணம் வேண்டான்னு நீ சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அபி, பேங்க்ல என்ன சொன்னாங்க? என்னம்மா பேசாம இருக்கே? என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு? பேங்க்ல லோன் தர முடியாதுன்னு நேத்தே சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, உன்கிட்ட நான் நேத்து உண்மையை மறைச்சிட்டேன். இன்னைக்கு பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில உன்கிட்ட நான் சொல்லல. ஆனா இப்ப என்னடான்னா, எங்கேயுமே எனக்கு பணம் கிடைக்கல. நகை கடைக்காரர் வேற நாளைக்குள்ள பணத்தை பேங்க்ல போட்டுடணும்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலம்மா. என்னம்மா இது?
எல்லா பக்கமும் நெருக்கடியாவே இருக்கு. ஆமாம்மா, நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன் அபி, உங்க முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் இல்ல? நானும் அதை யோசிச்சுதாம்மா அவர் வீட்டுக்கு போனேன். அவருக்கே நிறைய பிரச்சனைம்மா. அவர் வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு பணம் தரேன்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண சொன்னாரு. ஐயோ, அதுல பெரிய வேதனை என்னன்னா, அந்த வீட்டை 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க வந்தது யார் தெரியுமா? யாரு? சித்தப்பா. அவரா? அவர்கிட்ட பணமே இல்லைன்னு இல்ல சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம எழுதி கொடுத்தோமே தேனாம்பேட்டை நிலம், அதை 20 லட்சத்துக்கு வித்திருக்காருமா. ஆனா நம்ம கிட்ட டிராமா பண்ணி ஏமாத்தி இருக்காரு. இதெல்லாம் பார்த்து என் மனசு உடைஞ்சு போச்சு. அவர் என்ன பாஸ் வீட்ல எதிர்பார்க்கல. என்னை பார்த்ததும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டாரு. இப்படி ஒரு கல்லஞ்சுக்கார மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. விடும்மா, அவரை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த விஷயத்த நீ சித்தி கிட்ட சொல்லாத. சொன்னா சித்தி நமக்காக சண்டை போடுவாங்க. பாவம், அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடும். இது பாருமா, தப்பி தவறி கூட இந்த விஷயத்த நீ சித்தி கிட்ட சொல்லிடாத. சரி. அபி, நீ வருத்தப்படாதம்மா. நம்ம ராஜேந்திர எப்படியாவது நிலத்தை வித்து பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கான். எப்படியும் நாளைக்கு வந்துடணும். கண்டிப்பா அவன் பணத்தோட தான் வருவான். நம்ம பிரச்சனை தீர்ந்துடும்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி, லேட் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலாம். வா. சந்திரா, வா சாப்பிடலாம். என்னது அது? ஒன்றும் இல்லையே. எங்க காட்டு. என்ன மாத்திரை? எதுக்காக சாப்பிடுற? சும்மாதான். சும்மா யாராவது மாத்திரை சாப்பிடுவாங்களா? இங்க கொடு. கொடு. என்ன சந்திரா இது? இது என்ன மாத்திரைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தை பெத்த எனக்கு இது எதுக்குன்னு தெரியாதா? ஏண்டி, ஒரு வீட்ல இருந்துகிட்டு இப்படி திருட்டுத்தனமா என்கிட்ட விஷயத்தை மறைச்சிட்டியே. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏங்க, இவ பண்ண காரியத்தை பாத்தீங்களா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னது தெரியுமா? இவ கூட இருக்கிற பொம்பளை எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல என்ன சாந்தி ஆம்பளை பொம்பளைன்னு பேசிட்டு இருக்கீங்க? சந்திரான்ட்ட சொல்லிட்டதுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஓஹோ, உங்ககிட்ட அவ சொல்லிருக்கா, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. சாந்தி என்கிட்டையும் சந்திரா தானா சொல்லலை. ஹாஸ்பிட்டலில் கையும் கிளவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாமல் தான் சொன்னான். உங்ககிட்ட நாங்கள் சொல்லலான்னு வந்தப்போ அங்கே சந்திராவோட அப்பா இருந்தார், அதான் சொல்லலை. சாந்தி, இப்போ பிரச்சனை சந்திரா யார்கிட்ட சொன்னா அல்லது சொல்லலைங்கிறது இல்லை. இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணமும் அவளுக்கு கிடையாது. பாவம், அவளே குழம்பி போயிருக்கா. ஏங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. நாளைக்கு வெளியில தெரிஞ்சா நமக்கு தானே அவமானம். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா உங்க பாதுகாப்புல தானே இவ்வளவு விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க என்னடானா இது பெருசு படுத்தாம போறதும் வரதுமா இருக்கீங்க. இது பாருங்க, உடனே அவங்க வீட்டுக்கு போய் பேசுறீங்க. இப்போ சூழ்நிலை சரியில்லை சாந்தி. என்ன சொல்றீங்க? இதோ பாருங்க, அபியோட தங்கச்சி ஆனந்தி கல்யாணத்துல எல்லாருமே மும்முரமா இருக்காங்க. இப்போ அவங்க சித்தப்பாட்டில் போய் நான் பிரச்சனை பண்ணா அபிக்கு தான் அது சங்கடமா போய் முடியும். ஏற்கனவே என்னால் அவங்களுக்கு நிறைய தொந்தரவு, இப்பவும் போய் நான் கொடுக்கணுமா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நானும் ஏற்கனவே ஒரு குழந்தையோட என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். அதே நிலைமையில இவளும் வந்து நிக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு அவங்க வீட்டுல நீங்க போய் பேசுங்க. இதோ பாருங்க சாந்தி, இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரே வாரம் ஆனந்தியோட கல்யாணம் முடிஞ்சதும் அந்த சதீஷை மடக்கி பிடிச்சி சந்திராவோட கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதா என் முத வேலை. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன்.
சரி, நடந்தது நடந்து போச்சு. அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி நேரத்துல நல்லா சாப்பிடணும் சந்திரா. சாப்பிடாம இருக்க கூடாது. வா சாப்பிடலாம். நான் வரேன், நீங்க போங்க. எதுக்காக என்ன வர சொன்ன? உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான். எதை பத்தி? உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறத பற்றி. டேய் ஏய் கையற. உன் தங்கச்சியை பற்றி பேசுனது உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதுல்ல? சந்திராவை பற்றி நினச்சி பார்த்தியா? டேய், உனக்கு அவளுக்கு என்னடா சம்மந்தம்? நீ ஒரு அனாதை, அவ ஒரு பிச்சைக்காரி. அந்த பிச்சைக்காரியை தானடா ஏமாத்தி கெடுத்து அவ வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்து அதை கடைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு ஏய் வந்த. இங்க பார், அந்த அசிங்கமான வயித்துல என் வாரிசு வளரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி செஞ்சேன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏண்டா இவ்வளவு முள்ள மாதிரித்தனமும் பண்ணிட்டு அவளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறியே, அவளுக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு தைரியம்? நான் யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட விளையாடுறேன். ஏ நிறுத்துற. உன்னையும் தெரியும், உங்க அப்பனையும் தெரியும். அது சரி, உன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்க, அது எது கடவுள் கொடுத்தாரு? ஊர்ல உள்ள பொண்ணுங்கள்லாம் மேயறதுக்கு கடவுள் கொடுத்த லைசன்ஸ் அது. என்ன மிரட்டுறியா? ஏ இதை பாரு, இனிமே தப்பு பண்ணாதேன்னு உன்னை எச்சரிக்கை தான் இங்க வர சொன்னேன். சந்திரா கழுத்துல நீ தாலியை கட்டுற, அதுலேயும் தப்புச்சலான்னு மட்டும் நினைக்காத, நான் ஒன்று விட மாட்டேன். கட்டலன்னா? இதோ பாரு, உனக்கு இழக்கிறதுக்கு அம்மா அப்பா தங்கச்சி சொத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனால் இழக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. உன்னை கொன்னுடுவேன். போ, நல்லா யோசி, ஒரு நல்ல முடிவுக்கு வா, இல்லை நான் வர வைப்பேன். வாங்க மாமா. வாடா ராஜேந்திர, அக்கா, வா, வா. மாமா ஊர்ல இருந்து வந்துட்டாரு. என்னடா இது, முகத்துல எல்லாம் காயம்? மாமா ரொம்ப அழகா இருக்கீங்க. எஸ்பெஷலி மூக்குல அந்த பேண்டேஜ் ரொம்ப கிளாமரஸா இருக்கு. அம்மா கூட உங்க வரவ அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்க மாமா. ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கே? ஒன்றும் இல்லைக்கா. இல்ல மாமா, எப்பவுமே உங்க முகத்துல இருக்க உற்சாகம் இல்லையே, ஏன்? சும்மா சொல்லுடா ராஜேந்திரா. நிலம் விக்கிறேன்னு ஊருக்கு போனியே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து எனக்கு பெரிய நாமத்தை போட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, போட்டிருக்கிற கேஸ் ஒட்டுமொத்தமா வாபஸ் வாங்கினா பணம் தானே சொன்னாங்க. கடைசியில ஏமாத்திட்டாங்க. நியாயமா எனக்கு தர வேண்டிய காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது கொடுக்கன்னு கேட்டேன், தர பண்ணிட்டாங்க. அது இல்லாம எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க. இது என்னடா அக்கிரமமா இருக்கு? பெரிய சண்டையை போச்சுக்கா. அதுக்காக நான் சும்மா விடல, 2-3 கையை ஒடிச்சிட்டு தாக்கா வந்தேன். ஏண்டா உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா? அவங்கள எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறக்கே ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. சமயத்துக்கு உதவ முடியாத பாவி ஆயிட்டனேக்கா. பேசாம இருடா. நீ என்ன பண்ணுவே? உன் பிரச்சனை உனக்கு. அபி என்ன மன்னிச்சிருவா. மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பண விஷயத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாரையும் நம்ப முடியல. கையில காசு இல்லாம இந்த வீட்டு படியை மிதிக்கிறக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்களே என்ன தப்பா நினைக்க கூடாது தான் நான் நேர்ல வந்தேன். ஆனா இப்ப எதுக்குமே உதவ கூட முடியாத லாய்க்கில்லாத நட்டனேக்கா. விடுறா ராஜேந்திரா, நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். நீ என்ன பண்ண முடியும்? போ, கை கால் கழுவிட்டு வா, காஃபி போட்டு தரேன். பைய கொடுங்க மாமா.
என்ன அபி, இவனாவது பணத்தோட வருவான்னு எதிர்பார்த்தேன். அம்மா பாவம் ராஜேந்திரன் மாமா, அவரோட நிலத்தை வித்து நமக்கு காசு கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது தெரியுமா? நாம பேசாம நகையை திருப்பி கொடுத்துடலாம். ஆனா இந்த சமையல் கான்ட்ராக்டருக்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஷோ. ஆர்த்தி மாமா எங்க? குளிச்சிட்டு இருக்காரு. அம்மா, இந்த பேக்ல என்னக்கா ஒரே குப்பை குப்பையா இருக்கு? ஒரே நாத்தம் வேற. அதை விடு, மாமாக்கு போய் முதல்ல காஃபி போடு போ. ஹலோ, நான் நகை கடையிலேருந்து பேசுகிறேம்மா. என்ன ஆச்சு? அது ஒரு சின்ன பிரச்சனைங்க. அம்மா, உங்கள் பிரச்சனை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட முடியாதும்மா. நாங்கள் தொழில் பண்ணுறவங்க. இல்ல அம்மா, இங்கே பாருங்க, உங்கள் முகத்துக்காக கொடுத்தோம். தயவு செஞ்சு எங்களை அனாவசியமாக பேச வச்சிடாதீங்க. 11 மணிக்குள்ளே வந்து பணத்தை கட்டுறதுக்கு பாருங்க. 11 மணிக்குள்ளயா? ஹலோ ஹலோ